டிவோர்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் வாண்டட் ஒரு நடைமுறையாக தான் நான் பார்க்குறேன். லவ் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, இவங்க வந்து லவ் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரே கூரையின் கீழே வாழும்போது நிறைய கருத்துக்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். டிவோர்ஸ்ங்கிறது we will not remain as husband and wife, அவ்வளோதான். I will not respect you as a human being கிடையாது. Akshaya Gold presents Behind Nudes Women Power Summit, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Milky Mist Ice Cream, Grand Royal Tours, Next Phase, SA College of Arts and Science, Nallurkam நிறைந்த நவீன கல்வி, powered by Dakshan Tiles, Saubhagya Home and Kitchen Appliances. மனைவி அப்படின்னா வேலைக்காரியா? 26வது வயசுல நான் கல்யாணம் பண்றேன். ஸோ கணவரை மாதிரி 2 மடங்கு சம்பாதிக்கிற ஒரு மனைவி. ஆனா எங்க வீட்டுல நடந்தா நாய் மேல கூட ஊர்வலம் போவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு பெண் இப்படியெல்லாம் நடத்தப்படுறா அப்படின்னா அதுக்கு காரணம் பெண்கள் வந்து குடும்ப வன்முறையையும் சகிச்சுக்க வேண்டியிருக்கு. பிசிக்கல் அபியூஸ் மட்டும்தான் அபியூஸ் ஆனா கிடையாது. உனக்கு என்ன தெரியும், நீ சும்மா இரு, எதுனாலும் ஒரு கன்சல்ட் பண்ணாம நம்மளை ஒதுக்கி வைக்கிறதுக்கு கூட ஒரு வன்முறை தான். இந்த மாதிரியான குடும்ப வன்முறை வழக்குகள்ல பெரும்பாலுமே யாருக்குமே தண்டனை கிடைக்கிறது இல்ல. இன்னமும் இந்த நூற்றாண்டுலயும் பெண்கள் இந்த மாதிரி நடத்தப்படுறதுக்கு என்ன காரணம்? மனைவிங்கிறவ வேலைக்காரி கிடையாது, வாழ்க்கையுடைய கூட்டாளி. மனைவினா அடிமைன்னு பொருள் கிடையாது, இணையர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை எல்லா ஆண்களும் உணரணும். குடும்ப முடிவுகள்ல இந்த இடத்துல ஒரு மனை வாங்குறதா, இல்ல இந்த வீட்டுல வந்து இந்த மாதிரியான ஆல்ட்ரேஷன் பண்றதா, இல்ல குழந்தைக்கு வந்து இந்த படிப்பு கொடுக்கறதா அப்படிங்கிற பெரிய முடிவுகளை எடுக்கிறதுலயும் பெண்களையும் கலந்து ஆலோசிக்க வேணும். ஒரு ஆண் கல்வி கற்றால் அந்த ஆண் மட்டுமே கல்வி கற்றதற்கு சமம். ஆனா ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்றதற்கு சமம். பலத்த கைத்தட்டலோடு the bold and beautiful ஃபாத்திமா பாபு மேம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஒரு சில கேள்விகள் டக்கு டக்குன்னு போயிடலாம். இன்றைக்கி வந்து டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையுமே வந்து பேசப்படும் பொருளாக மாறிட்டுருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தா காசுக்காக தான் இப்போ வந்து டிவோர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஒரு பெண் இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது தான் அவங்களோட சிச்சுவேஷன் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இட் வில் பி வெரி நைஸ், பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே ரொமான்டிக்காக இருக்கும். கல்யாணம் பண்ணி ஒரே கூரையில், ஏன்னா அவங்க வந்து லவ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, இவங்க வந்து லவ் பண்ணிவிட்டு இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ சேர்ந்துருக்கிற அந்த நேரம் வந்து ரொம்ப உற்சாகமானதாக, சினிமாவில் இருக்கிற அத்தனை ரொமான்டிக் சாங்ஸும் நம்ம காதலையும் மனசுலையும் தலையிலையும் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லிவிங் அண்டர் த சேம் ரூஃப், ஒரே கூரையின் கீழே வாழும் பொழுது, அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அப்பா பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அம்மா பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி, ஒரே கூரையின் கீழே வாழும்போது நிறைய கருத்துக்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். ஸோ ஒன்றா வாழறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச். அது 2 ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கட்டுமே. when you start living together under the same roof, there are bound to be differences. இந்த டிஃப்ரென்சஸை பேசி தீர்த்துக்கலாம், சொல்லி புரிய வைக்கலாம். அதை தாண்டி போய் ஒரே கூரையின் கீழே வாழவே முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுது கை குலுக்கி அன்போடு விடை பெறுவது தான் மிகச்சிறந்தது. விவாகரத்துங்கிறது ஐயோ அப்படி நடக்கவே கூடாது, என்னவா இருந்தாலும் அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது நமக்கு பெண்களுக்காக சொன்னாலும் சரி, அது ஆண்கள் கிட்ட சொன்னாலும் சரி, அது ஒரு அடக்குமுறைன்னு தான் நான் சொல்லுவேன். விவாகரத்து இஸ் அ மோஸ்ட் வாண்டட் ஒரு நடைமுறையாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, பெண்கள் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ரொம்ப பலவீனமானவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? தே ஃபிசிக்கலி நாட் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால பலவீனமானவங்கன்னு சொல்கிறாங்களே தவிர, அதை கூட நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு பெண் பிரசவிக்கும் போது அவள் அனுபவிக்கிற வலியை வந்து ஒரு ஆணால் மனசால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஸோ பலவீனமானவள் நிச்சயமாக கிடையாது. அவள் தன்னுடைய பலத்தை பயன்படுத்துறதில்லை, தன்னுடைய பலத்தை பயன்படுத்துறதில்ல. அதை அவள் ஹோன் பண்ணிக்கணும், டியூன் அப் பண்ணிக்கணும். அதை அவள் பண்ணுறதில்ல. ரிலாக்ஸ்டாக தொம்மையாட்டம் உட்காந்துடுறோம். நாம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போது உலகத்தில் நம்ம ஸ்போர்ட்ஸில் பார்க்கும்போது ஒரு உமன் ரெஸ்லரோ, ஒரு உமன் பாக்ஸரோ, இல்லாட்டி ஒரு உமன் ஆத்லீட்டோ பார்க்கும்பொழுது நிறைய ஆண்களை தூக்கி மடித்து பாக்கெட்டுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரியான பலம் வந்து பெண்களுக்கும் உண்டு. இமோஷ்னலி பலவீனமானவங்களான்னா நிச்சயமாக கிடையாது. நம்ம சிங்க பெண்ணுன்னு தான் சொல்கிறோமே தவிர சிங்க ஆண் யாரையாவது சொல்கிறோமா? கிடையாது. ஸோ தே ஆர் டெஃபினெட்லி இமோஷ்னலி தே ஆர் வெரி ஸ்ட்ராங். சட்டுன்னு வந்து ஒரு நிலைமையிலேருந்து அப்படின்னு மீண்டெழறதுக்கு ஒரு ஆணை விட ஒரு பெண்ணால் முடியும். அதனால தான் ஆண்கள் வந்து சோகத்தில் தேவதாஸ் மாதிரி தாடி வச்சு மதுக்கு அடிமையாகி சோகத்தில் விரக்தி ஆகிறாங்களே தவிர பெண்களுக்கும் தானே அந்த தோல்வி. ஒரு காதல் தோல்விங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இல்லையே, ஆனால் அவங்க அப்படி ஆகிறதில்ல. ஸோ ஐ வில் நாட் அக்செப்ட் தட் விமென் ஆர் எமோஷ்னலி வீக்கர், ஷோபனா. ஓகே. அண்ட் மேம், கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது I've seen you being very strong and very bold, பட் நீங்கள் பாட்டு ஒரு இடத்துல இருந்தால் நம்மளை சுற்றி வந்து இந்தங்க பிரச்சனையை வச்சுக்கோங்க, இந்தங்க கொஞ்சம் கான்ட்ரவர்ஸ், இந்தங்க கொஞ்சம் நெகட்டிவ் காமெண்ட்ஸ் அப்படின்றது நம்மளை சுற்றி சில விஷயங்கள் நடக்கும்பொழுது ஹவு டு யூ ஹேண்டில் ஆல் திஸ்? If it is social media, delete the comment, block the person, as simple as that. இன்னைக்கு வரைக்கும் என் மூஞ்சுக்கு நேராக என்கிட்ட வந்து என்னை பற்றி தப்பாவோ நெகட்டிவாக பேசுகிற ஆளுங்களை நான் பார்த்ததில்ல. ஓகே. அண்ட் மேம், நீங்கள் ரொம்ப அழகாக டிவோர்ஸ் பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க. அதில் இன்னொரு கேள்வியும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மேபி பெண்களுக்கு அந்த தைரியம் வந்த பிறகு ஓகே வை வி ஹேவ் டு லிவ், ஒரு தப்பான இடத்துல நம்ம இருக்கும்பொழுது நம்ம ஸ்டெப் எடுத்துகிட்டு அடுத்த கட்டம் போகலாமே அப்படின்றது இப்போ எல்லா பெண்களுக்குள்ளே அது ஒரு மிகப்பெரிய தைரியத்தை உண்டு பண்ணியிருக்கா அப்படின்றது வந்து இப்போ ஆஃப் லேட்டாக நிறைய டிவோர்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது அது பேசப்படுற ஒரு விஷயமாக மாறி இருக்கு இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிவோர்ஸ் அப்படிங்கிறது பேசு பொருளாகவே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் வந்து டிவோர்ஸ்க்கு அப்புறமும் ஆணும் பெண்ணும் வந்து நல்ல நண்பர்களாக இருக்கிற குடும்பங்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த உதாரணங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. டிவோர்ஸுங்கிறது வி வில் நாட் ரிமெயின் அஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவ்வளோதான். ஐ வில் நாட் ரெஸ்பெக்ட் யூ அஸ் அ ஹியூமன் பீயிங் கிடையாது. லெட் அஸ் நாட் பி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எனிமோர், லெட்ஸ் ஹாவ் அவர் ஓன் செப்பரேட் லைஃப் அப்படின்னு பிரிஞ்சு போகிறது. அதனால் அது வந்து am I answering your question? Yeah, அவ்வளோதான். தேங்க்யூ மேம். மனைவி அப்படின்னா வேலைக்காரியா, இது உடைச்சி எறிய வேண்டிய ஆணாதிக்க மனப்பான்மை அப்படிங்கிறது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நினச்சி பாருங்க. ஒரு வீட்டில் மகளாக பிறக்கிறா, இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போகிறா, மனைவியாக தன்னுடைய கடமைகளை ஆற்றுகிறாள், அதற்கப்புறமா ஒரு தாயாக மாறி ஒரு சந்ததியை உருவாக்குறா, ஒரு தலைமுறையை உருவாக்குறா. எங்கள் அம்மா என்னை எழுப்பும்போது எனக்கு சொல்கிற சென்டென்ஸ் ஞாபகம் வருது. ஒரு குடும்ப பொண்ணுன்னா சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி அது எத்தனை பேர் செய்வாங்கன்னு தெரியாது. காலைல எழுந்துச்சி வீட்டு வேலையெல்லாம் செய்கிறா, குடும்பத்தை கவனிச்சுக்கிறா, குழந்தைங்களை வளர்க்குறா. பல பெண்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நம்மளுடைய குடும்பத்துடைய பொருளாதார தேவைக்காக ஆஃபீஸ் வேலைக்கும் போவாங்க. ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு திரும்பியும் அதையெல்லாமும் எல்லா வேலைகளையும் மறுபடியும் செய்வாங்க. இப்போ நான் வந்து என்னுடைய வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, நான் வந்து என்னுடைய கணவரை நான் 26வது வயசில் நான் கல்யாணம் பண்ணுறேன். அப்போவே வந்து எனக்கிட்ட நியூஸ் ரீடிங்காக ஒரு சேலரி உண்டு. அது இல்லாமல் இந்தியன் ஆயிலில் நானும் ஒர்க் பண்ணுறேன், என்னுடைய கணவரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்தியன் ஆயிலில் 2 பேருக்கும் ஈக்குவல் சேலரி. நியூஸ் ரீடிங் மூலமாக இந்தியன் ஆயிலில் எவ்வளோ சேலரி கிடைக்குதோ அதே அளவு சேலரி எனக்கு கிடைக்கும். ஸோ கணவரை மாதிரி 2 மடங்கு சம்பாதிக்கிற ஒரு மனைவி. ஆனால் எங்கள் வீட்டில் வெளியில் போய் அந்த காலத்துல எல்லாம் பால் வந்து ஆன் பண்ணால் பூத்தில் வந்து பால் சொம்பில் வாங்க முடியும். அந்த மாதிரி பால் வாங்கிறதுக்கு ஒரு 300 மீட்டர் அந்த மாதிரி நடந்து போய் வாங்கிட்டு வர்றது நான் தான். எல்லா வேலையும் நான் செய்வேன். அது வந்து அவர் வந்து செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க, எங்கள் மாமியார் தான் செய்கிறாங்க, எங்கள் நாத்தனார்கள் எல்லாம் செஞ்சாங்க. ஸோ கணவரும் செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, நானே செஞ்சேன். ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலைன்னு வரும்போது, லைக் ஒரு துணி துவைக்கிற வேலையெல்லாம் வரும்பொழுது பாபு பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்க மாட்டாங்க. ஹீ வில் கம் அண்ட் ஹெல்ப். ஒரு அலசி கொடுக்குறதோ இல்லை துவைக்கிறதோ, இப்போ மாதிரி வாஷிங் மிஷின் இல்லாத ஒரு காலகட்டம். ஸோ அது மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்து செஞ்சால் ஒரு வேலையில் அலுப்பு இருக்காது அப்படின்வாங்க. டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் நான் வேலை பண்ணேன். நம்ம கேட்டிருந்தா கிடச்சிருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில், நடந்தால் நாய் மேலே கூட ஊர்வலம் போவாங்க அப்படின்ட்டு. குதிரை மேலே ஊர்வலம் போகிறது நமக்கு தெரியும், நாய் மேலே ஏன் போகிறதில்ல? ஏன்னா அது ஏற்றுக்காது, அது அந்த மாதிரி நடக்காது.
ஒருவேளை அது நடந்துச்சுன்னா அது மேலே கூட ஏறி உட்காந்துட்டு ஊர்வலம் போவோம். ஸோ ஒரு பெண் இப்படியெல்லாம் நடத்தப்படுறா அப்படின்னா அதுக்கு காரணம் அவளுடைய சம்மதம், அவளுடைய எதிர்த்து கேட்க முடியாத ஒரு நிலைமை, இதெல்லாம் தான் சொல்லலாம். இது வந்து பெண்களுக்கு நடக்கிற பெண்களுக்குள்ளார நடக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத போராட்டம். ஆனால் இவ்வளவும் செஞ்சதுக்கு அப்புறமும் ஆணாதிக்க சமூகம் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் தானே இதெல்லாம் செய்யணும், காலங்காலமாக நாம் பின்பற்றுகிற நடைமுறை இது தானே, பெண்கள் தானே செய்யணும், அப்படின்னும் போது செஞ்சிடுவா. ஆனால் அது அவளுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா, அவளுடைய இதயத்தை காயப்படுத்தும். ஏன்னா அவள் பல தியாகங்களை செய்கிறாள். இப்போ உங்கள் வீட்டில் எடுத்து நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸு, உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் அம்மாவை யோசிச்சு பாருங்கள். ஒரு இம்மீடியட் எக்ஸாம்பிள் அப்படின்னா உங்களுடைய அம்மா என்ன மாதிரியான தியாகங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஒருவேளை அவங்களுக்கு ஒரு பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம், பாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம். அது ஒரு கெரியராக அவங்க தொடர முடியாமல் உங்களை கவனிச்சுக்கிறதையும் உங்களை வளர்த்து அனுப்புறதுலையும் உங்களை ஆளாக்குறதுலையுமே தங்களுடைய வேலைகளை, தங்களுடைய வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கிறாங்க. குடும்ப வன்முறை இதெல்லாம் செய்கிறாங்க, நிறைய வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி பெண்கள் வந்து குடும்ப வன்முறையையும் சகிச்சுக்க வேண்டியிருக்கு. ஃபிசிக்கல் அப்யூஸ் மட்டும்தான், ஒரு அடி வாங்கிறதோ இல்லாட்டா ஒரு எட்டி உதைக்கிறத வாங்கிறதோ மட்டும்தான் அப்யூஸ் ஆனால் கிடையாது. உனக்கு என்ன தெரியும், நீ சும்மா இரு, எதுனாலும் ஒரு கன்சல்ட் பண்ணாமல் நம்மளை ஒதுக்கி வைக்கிறதுக்கு கூட ஒரு வன்முறை தான். இந்த குடும்ப வன்முறைகளில் சிக்கி தவிக்கிறாங்க. எவ்வளவு காலமாக பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. இன்னமும் இந்த நூற்றாண்டுலேயும் பெண்கள் இந்த மாதிரி நடத்தப்படுறதுக்கு என்ன காரணம்? பெண்களை மதிக்கணுங்கிற மனநிலை பல ஆண்களுக்கு இன்னும் இல்லை. ஏங்க நீங்கள்லாம் வந்து பெண்களை மதிப்பீங்களா? பாய்ஸ், ஐ வாண்ட் யூ டு நோ, எத்தனை பேர் பெண்களை மதிப்பீங்க? ஒரே ஒருத்தர் எந்திரிச்சு நின்று நீங்கள் எந்த விதமாக பெண்களை மதிக்கிறது, எதை வந்து பெண்களை மதிக்கிறதுன்னு சொல்கிறீங்கன்னு ஒரே ஒருத்தர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் மேம். வணக்கம். காலேஜுக்கு வந்ததுக்கு. ஸோ இது வந்து அம்மாலேருந்து தொடங்குது, பெண்களை மதிக்கிறது. அம்மா சொல்லி கொடுத்ததுலேருந்து. ஏன்னா எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு அதான் என் ஃபேமிலி, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் ரிலேஷன்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள எப்படி பார்க்கணும், பெண்களை எப்படி மதிக்கணும், லைக் பேசுறதுலேருந்து அவங்கள வேர்ட்ஸ் தான் மேட்டர்ஸ். அங்கே வேர்ட்ஸ் ரொம்ப விடாமல், அதுக்கப்புறமா அவங்க சின்ன சமைக்கிறதுலேருந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே மதிக்கிறது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஜூனியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதான் சேம், நம்ம பேசுறது, அவங்க கூட பழகிறது, இதுலேருந்து வரும் ஆட்டோமேட்டிக்காக. வாடி போடின்னு சொல்வீங்களா பெண்களை? இல்லை, சொல்ல பேசிக்காக என் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வாடி போடி எவ்வளோ லிமிட்டை நான் க்ராஸ் பண்ணாலுமே அந்த வாடி போடி ஆட்டோமேட்டிக்காக. எக்ஸலன்ட், அதுக்காகவே ஒரு கைத்தட்டு கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேசிய குடும்ப நல மையம் நடத்தின 2019-2021 நடத்தின ஒரு ஆய்வில் தமிழகத்தில் 18 வயசுலேருந்து 49 வயசு வரையிலான பெண்களில் 38.1% பேர் அவங்களுடைய கணவர் மூலமாக துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. 38.1னா கிட்டத்தட்ட 3 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான குடும்ப வன்முறை வழக்குகளில் பெரும்பாலுமே யாருக்குமே தண்டனை கிடைக்கிறதில்ல. குடும்ப வன்முறைக்கு எதிரான சட்டங்களை எடுத்துக்கிட்டா அதில் அப்படி வன்முறை பண்ணுறாங்களா உடனே கைது பண்ணுங்க அப்படிங்கிற ரூல் கிடையாது. அதனால் யாருக்குமே பயம் இல்லை. அப்படியே இருந்தாலும் இது தொடர்பான வழக்குகள்லாம் கடைசி வரைக்கும் நடக்கிறதில்ல. ஏன்னு கேட்டால் கோர்ட்டுக்கு வரைக்கும் போக விடாமல் வழக்கை வாபஸ் வாங்கிறது, காசை கொடுத்து வழக்கை முடிக்கிறது, இல்லைன்னா கடைசியில் அந்த பொண்ணே நானே புருஷன் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் நடக்கும். சட்டம் கொண்டு வந்தால் மட்டும் ஆண்கள் மனசை மாற்றிட முடியுமான்னா முடியாது. ஆண்கள் மன ரீதியாக மாறணும். பெண்களை தாக்கிறதுக்கு தங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னே சில ஆண்கள் நினைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பேட் கேர்ள் நினைக்கிறேன், பார்த்தீங்களா? ஓடிடியில் பேட் கேர்ள். அதில் வந்து பெண்கள்னால் சமையல் வேலை பண்ண ரோஹிணி கேரக்டர் எவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அதுதான் பண்ணணும், என்னோடய ஒய்ஃப்னால் எனக்கு இந்த எங்கள் குடும்பத்தில் தான் இருக்கணும், உனக்குன்னு ஒரு கரியர்லாம் அமைச்சிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆண், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேங்கிறதே ஒரு பெரிய ஃபேவர் பண்ணுறதா நினைக்கிற ஆண்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, உங்களுக்கு உரிமை கிடையாது. என்னதான் சட்டங்கள் எல்லாம் செஞ்சு அமலில் இருந்தாலும் சமூகத்துடைய பார்வை அப்படிங்கிறது வேறாக தான் இருக்குது. எத்தனை சட்டம் வந்தாலும் குடும்பம் குழந்தைங்கன்னு வந்துட்டால் பெண்கள் நிறைய விட்டு கொடுக்கத்தான் வேண்டியிருக்கு.
பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் கௌரவமும் இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கல. இஸ்லாத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்களுக்கு நல்ல வலு உங்களுக்கு ஏன் கொடுத்துருக்காங்க, நல்ல வலுவான ஒரு ஃபிசிக் இல்லையா ஆண்களுக்கு பெண்களை கம்பேர் பண்ணும்போது, ஏன் உங்களுக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, உங்களை சார்ந்து வரும் பெண்களை நீங்கள் காப்பதற்காக உங்களுக்கு வலு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர அவங்கள அடிக்கிறதுக்கு கிடையாது. இப்போ பெண்கள் மேலே நடக்கிற எல்லா அக்கிரமங்களுக்கும் அத்துமீறல்களுக்கும் என்ன காரணம்? ஆணாதிக்கம்தான். பெண்களை பெண்களாலேயே அவமதிக்கிற நடைமுறையை தக்க வச்சுக்கிட்டதும் ஆண்கள் தானே. இப்போது வரதட்சணை வாங்கிறது பெண்கள் தான் அப்படின்னு சொல்கிறோம். சரி, பெண்கள் தான் கேட்குறாங்க, இவ்வளோ பண்ணு, இங்கே பொண்ணுக்கு அவ்வளோ பண்ணி கொடுத்தோம், அதனால நீங்கள் இவ்வளோ பண்ணுங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஆணாவது இல்லைம்மா அப்படி கேட்காத, நான் நீ வரதட்சணை கேட்டால் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படி நிற்கிறாங்களா? பெண்கள்கிட்ட இப்படி இரு அப்படி இரு இப்படி இருன்னு சொல்கிற மாதிரி ஆண் குழந்தைங்கள்கிட்டையும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நாம் சொல்லி வளர்த்தா அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக கேட்கும். இது தொடர்பான என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வும் எல்லாருக்கும் ஏற்படுத்தணும். மனைவிங்கிறவ வேலைக்காரி கிடையாது, வாழ்க்கையுடைய கூட்டாளி. மனைவின்னா அடிமைன்னு பொருள் கிடையாது, இணையர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை எல்லா ஆண்களும் உணரணும். குடும்ப முடிவுகளில் இப்போ குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதுனா, துவரம்பருப்பு வாங்குறதா கடலைப்பருப்பு வாங்குறதா அந்த முடிவெல்லாம் என் பொண்டாட்டி தான் எடுத்துப்பா அப்படிங்கிறத விட, இந்த இடத்துல ஒரு மனை வாங்குறதா, இல்லை இந்த வீட்டில் இந்த மாதிரியான ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா, இல்லை குழந்தைக்கு இந்த படிப்பு கொடுக்கறதா அப்படிங்கிற பெரிய முடிவுகளை எடுக்கிறதுலையும் பெண்களையும் கலந்து ஆலோசிக்க வேணும். பொருளாதார ரீதியில் முன்னேறத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும். வேலைக்கு போக விரும்புகிற பெண்களுக்கு தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப வேலைக்கு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகணும். வீட்டு வேலைகள் பெண்களுடைய கடமைகள் மட்டும் இல்லை, அது ஒரு குடும்ப பொறுப்பு. வீட்டு வேலைகள், குழந்தைகள் பராமரிப்பு, இந்த மாதிரி வேலைகளை ஆண்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பெண்களை மதிக்கிற வீடு வளமாக இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு ஆண் இப்போ நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 1 பவுன் தாலி இலவசமாக, அப்புறம் 10வது வகுப்பு படிச்சிருந்தா அவங்களுக்கு 25,000 ரூபாய் ஒரு ஊக்கத்தொகையாக கொடுக்கறதா ஒரு அரசு திட்டம் இருந்தது. ஸோ இதே திட்டம் அந்த பெண் பட்டப்படிப்பு படித்தவளாக இருந்தால் அவளுக்கு 50,000 ரூபாய் உதவித்தொகை, கிட்டத்தட்ட 2 மடங்கு உதவித்தொகையும் 1 பவுன் தாலிக்கு தங்கமும் கொடுத்தாங்க. ஏன் இப்படி? படித்த பெண்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஒரு ஆண் கல்வி கற்றால் அந்த ஆண் மட்டுமே கல்வி கற்றதற்கு சமம், அவன் கற்றுக்கிட்டான் அவ்வளோதான். ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்றதற்கு சமம். பாட புத்தகங்கள் மட்டும் இல்லை, இல்லடா கண்ணா அடிக்கக்கூடாது, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுங்கிற மாதிரியான அந்த குழந்தைங்களுக்கான நாலேஜை கொடுத்து வளர்க்குறது ஒரு தாய் தான். தாய்ப்பாலோடு சேர்ந்து ஒரு ஆணுக்கும் ஒரு பெண் குழந்தைக்கும் அறிவையும் ஊற்றுறது அப்படிங்கிறது ஒரு பெண் தான். ஸோ அந்த பெண்ணுக்கு கல்வி எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் கல்வி கற்ற பெண் என்பது அந்த குடும்பமே முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரு பெண் முன்னேறினால் அவளுடைய தலைமுறையே அவளோடு சேர்ந்து முன்னேறும். பெண்களுடைய குரல் அடக்கப்படும் போது சமூக முன்னேற்றம் நின்றுவிடும். பெண்களை அடக்கும் சமூகம் பின்னுக்கு தள்ளப்படும். பெண்களை உயர்த்தும் சமூகம் உயர்ந்து நிற்கும். அதற்கு ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து உழைக்கணும். பாலின பாகுபாடு இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கி வளமான வாழ்க்கையை வாழ்வோம். அதுக்கும் அப்புறமா முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்ந்து மறைந்த கவிஞர்கள், பெரியோர்கள் இந்த டாபிக் பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாரதிதாசன் குடும்ப விளக்கு அப்படிங்கிற தன்னுடைய படைப்பில் அவர் சொல்கிறாரு, சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கேயாம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றெண்ணும் நன்னாள் காண்போம். அதாவது சமைக்கிறது வீட்டு வேலை பண்ணுறதெல்லாம் பெண்களுக்கு நம்மளோட வேலை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நிலைமை மாறணும், நாமளும் செய்யணும் அப்படின்னு ஆண்கள் முன் வரணும் அப்படின்னு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு மகாகவி பாரதியார் பாடியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் தந்தை பெரியார் அவர்கள் எழுதின பெண் ஏன் அடிமையானாள் இந்த நூல்லேருந்து சில கருத்துக்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு என்னோடய உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். பெண் மக்களை இன்று ஆண்கள் நடத்தும் மாதிரியானது,
மேல் சாதிக்காரன் கீழ் சாதிக்காரனை நடத்துவதை விட, பணக்காரன் ஏழையை நடத்துவதை விட, எசமான் அடிமையை நடத்துவதை விட மோசமானதாகும். பெண்கள் அணு அளவு அடக்குமுறைக்கு ஆளானாலும் இந்தியா உண்மையான முன்னேற்றத்தை அடைய முடியாது. ஓநாயிடம் ஆடுகள் எப்படி சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியும்? அதே போல ஆண்கள் பெண்களுக்கு சுதந்திரம் தருவார்கள் என்பதை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. எனக்கு எதனா ஆண்கள் தர்றது அவங்க வச்சுருக்காங்களா? ஹோல் ஸ்டாக் வச்சுருக்காங்களா? சுதந்திரம்லாம் வச்சுருக்காங்களா? அவங்க எடுத்து கொடுத்தா தான் நமக்கு சுதந்திரமா? எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது. யூஸ் இட் வைஸ்லி. நானும் அவங்கள மாதிரி சட்டை இல்லாமல் தெரிவேங்கிறது கிடையாது சுதந்திரம். பகுத்தறிவோடு உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் தான் செயல்படுத்தணுமே தவிர அவங்க சுதந்திரம் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு நிறையா சுதந்திரம் கொடுத்துருக்காங்கன்னோ, உனக்கு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிற உணர்வு உனக்கு இருக்கணும். பெண்கள் சம உரிமை பெற வேண்டுமென்றால் கல்வி அறிவு அடிப்படை என்பதை உணர்ந்திருந்த பெரியார் ஆண்களைப் போல பொருளாதார சுதந்திரத்திற்கு வழிவகை செய்வதும் மிகவும் அவசியம். மூட நம்பிக்கைகளை விடுத்து பெண்கள் சுயமரியாதையோடு வாழணுங்கிறாங்க. என்றைக்கு நீங்கள் எஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து சேர்ந்துட்டிங்களோ அப்போவே நீங்கள் பெரியாரோட சிந்தனையில் கல்வி அறிவு பெறுவதற்காக உங்கள் வீட்லேயும் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கும் அந்த முனைப்பு இருக்கிறதுனால பல படிகள் நீங்கள் மேலே போயிட்டீங்க. பெரியார் மேலும் திருக்குறளை உலக பொதுமறைன்னெல்லாம் சொல்லுவோம். ஆனாலும் அதுலேயும் சில பிற்போக்கு கருத்துக்கள் இருந்தது இல்லையா? அதை வந்து பெரியார் எதிர்த்தார். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அதாவது நீ சாமியை கூட கும்பிட வேணாம், உன் புருஷனை நீ கும்பிட்டேன்னா நீ சொன்னால் மழை பெய்யும். அப்படிங்களா? அப்படிங்கிறது நடக்குதா? யாராவது மழை பெய்யுன்னு சொன்னால் பெய்வேமா? அப்போ யாருமே புருஷன் சொல்கிறத கேட்கறது இல்லையா? ஸோ இந்த குறள் எல்லாம் அவர் எதிர்த்தார். அதே மாதிரி தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். தன்னை சார்ந்திருக்கிற ஆணையும் அவ தான் வந்து பேணி காப்பாற்றணுமா. ஆண்களை பெண்கள் தொழுது எழ வேண்டும்னு சொன்னால் பெண்களையும் ஆண்கள் தொழுது எழ வேண்டும் தானே. தற்கொண்டான் அப்படின்னு பெண்களுக்கு சொல்கிற மாதிரி தற்கொண்டாள் அப்படின்னு ஆண்களுக்கும் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஔவையாருடைய மூதுரையை கேட்டிங்கன்னா, தையல் சொல் கேளேல் பேதமை என்பது மாதர்க்கு அணிகலன். பெண்கள் சொல்கிறத கேட்காத அப்படின்னு ஔவையார் சொன்னதையும் பெரியார் எதிர்த்திருக்காரு. பேதமை அப்படிங்கிறது மாதர்க்கு அணிகலன். நீ முட்டாளாக இருக்கிறது வந்து பெண்களுக்கு அணிகலன், அது அவங்களுடைய நகை. அதாவது இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து ஔவையார் மொழியில் சொல்லணும்னா பேதமை தான் பெண்களுக்கு நகை மாதிரி, நீ முட்டாளாகவே இருந்துக்கோ. இந்த கருத்துக்களை எல்லாம் அவர் எதிர்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய படிப்பறிவு, கேள்வி அறிவு, இந்த மாதிரியான உக்காந்து கேட்குற பொறுமை இருந்தால் இதெல்லாம் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம நிச்சயமாக உருவாக்குவோம். அதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்த பிஹைண்ட் வுட்ஸுக்கும் எஸ்ஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. Behind Woods Women Power Summit 2026 title sponsor Achya Gold. தங்கம் வெள்ளி வைரம் நகைகளை அதிக விலைக்கு வாங்கும் நிறுவனம் Achya Gold. Supported by the Chennai Silks. Let the celebration begin. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Grand Royal Tours. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக Grand Royal Toursக்கு வாங்க. Next space, next generation skincare using small molecule science for Gen Z audience. SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. Powered by Dakshan Cool Roof Tiles, உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் முழுமையான பாதுகாப்பு. Saubhagya Home and Kitchen Appliances. Achya Gold presents Behind Woods Women Power Summit, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Milky Mist ice cream, Grand Royal Tours, next phase. SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. Powered by Dakshan Tiles, Saubhagya Home and Kitchen Appliances.